வெல்கம் டு கணினியாசன். நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா CentOS லினக்ஸ் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? CentOS 8 வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். CentOS வந்து சிமிலர் டு RH ரெட் ஹேட் லினக்ஸரோட சோர்ஸ் எடுத்து தான் நான் வந்து CentOS வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ RHCL வந்து RH ரெட் ஹேட் லினக்ஸ் வந்து கமர்ஷியல். ஸோ CentOS வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நிறையா இப்போ மோஸ்ட் ஆஃப் த சர்வர் வந்து CentOS லினக்ஸு, அப்புறம் Ubuntu, சரிங்களா? இந்த ரெண்டில் தான் நிறையா ரன் ஆகுது, ஓப்பன் சோர்ஸு. ஸோ இப்போ அதனால் CentOS நம்ம லினக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம CentOS லினக்ஸ் வந்து எப்படி ஹைப்பர்வியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதனால் ஃபைல் ஷேரிங் சர்வீசஸ் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து NFS சர்வர்னால் என்ன, ஃபைல் சர்வர்னால் என்ன, சாம்பா சர்வர்னால் என்னங்க பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு CentOS 8 லினக்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஹைப்பர்வியில் போய்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹைப்பர்வி மேனேஜரில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன், நியூ விர்ச்சுவல் மிஷின். சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுங்க. என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். CentOS 8 ஆல்ரெடி 8 இருக்கிறதுனால 2ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ மெமரி கொடுக்க போகிறீங்கன்னு வருது. ஸோ 8க்கு வந்து அட்லீஸ்ட் 2 கொடுத்தா தான், 2 GB கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஓரளவு ஒர்க் ஆகும். ஸோ அதனால் 2048 MB கொடுக்குறேன். 1024 = 1 GB, 2048 = 2 GB. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நெட்வொர்க் பற்றி இதில் வந்து 3 நெட்வொர்க் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல், இன்னொன்று வந்து இன்டர்னல், இன்னொன்று ப்ரைவேட்டு. சரிங்களா? ஸோ நான் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு லோக்கல் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் பிரிட்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த நெட்வொர்க் எக்ஸ்டர்னல், இன்டர்னல், ப்ரைவேட்டை பற்றி ஹைப்பர்வி உங்களுக்கு வரும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஹைப்பர்வி பேசிக்ஸ்னு ஒரு டுட்டோரியல் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இன்டர்னல்னால் என்ன, எக்ஸ்டர்னல் என்ன, ப்ரைவேட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? எக்ஸ்டர்னலாக ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ்டர்னல்னால் இந்த மிஷினை வந்து நம்ம வெளியில் உள்ள லோக்கல் லேனோடையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் எக்ஸ்டர்னல் சுவிட்சை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஸோ வந்து இப்போ விர்ச்சுவலாக ஒரு ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னா தனியாக அதுக்கு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். நீங்கள் எங்கே வேணால் இது பண்ணலாம். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வச்சுருக்கேன். எப்போவுமே சியில் நார்மலாக டைரெக்டாக ஆகும். சியில் பண்ணுறது நாட் அட்வைசபிள். நீங்கள் தனியாக ஒரு பார்ட்டிஷனில் பண்ணால் நாளைக்கு எதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட நம்ம வந்து ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் நான் வந்து ஹைப்பர்வின்னு ஒரு சிஸ்டம் Fல ஹைப்பர்வி சிஸ்டம்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே CentOS 8ன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி என்னோடய ஹார்ட் டிஸ்க்கை அதில் சேவ் பண்ணுறேன். ஸோ சைஸ் வந்து மேக்ஸிமம் 127 GB என்னோட இதில் ஃப்ரீ இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 64 TB வரைக்கும் பண்ணலாம் ஹைப்பர்வியில். ஓகே, ஸோ வந்து நான் இது ஒரு 40 GB கொடுத்துக்கிறேன். ஓகே, ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் செலக்ட் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் போய்ட்டு திருப்பி செட்டிங்ஸில் போய்ட்டு டிவிடி ட்ரைவில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ISO ஃபைலை CentOS ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, CentOS 8 ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா ஸோ பைண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் போய்ட்டு ஸ்டார்ட்டு, தென் கனெக்டு. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோடு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து 3 இது இருக்குது. ட்ரபிள் ஷூட்டிங், டெஸ்ட் திஸ் மீடியா, இன்ஸ்டால் CentOS லினக்ஸ் 8, இன்ஸ்டால் லினக்ஸ். சரிங்களா? ஸோ டெஸ்ட் மீடியானா நீங்கள் வந்து இந்த ISO ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணோம். அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கையும் உங்களுக்கு செக் பண்ணோம். எதாவது எரர் இருந்ததுன்னா இதிலே சொல்லிடும். சரிங்களா? ஸோ நம்ம அதை செக் பண்ண வேண்டாம். புது ஹார்ட் டிஸ்க்னால நோ ப்ராப்ளம். நான் நேராக இன்ஸ்டால் CentOS 8க்கு போயிடுறேன். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ செக் பண்ணேன், பட் நாட் பாஸ் ஆகலை. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் வீடியோ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து பூட் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஓகே, என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். தென் லொக்கேஷன் வந்து கீபோர்டு அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் டெஸ்டினேஷன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் அதே செலக்ட் ஆகிரும். லாங்குவேஜ் சப்போர்ட் இங்கிலீஷ் தான். சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு நிறையா வெர்ஷன் இருக்குது, நிறையா ஆப்ஷன் இருக்குது. சர்வர் வித் ஜியூனா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி சர்வர் வித்து கிராஃபிக் மோடில் இருக்கும். சர்வருக்கு வந்து என்னென்ன, அதாவது காமன் ஃபைல் சர்வர், ஸோ ஸ்டோரேஜ் சர்வர், எஃப்டிபி சர்வர் அதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இதே வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சர்வர் வேணுமோ இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. மினிமல் இன்ஸ்டலேஷன் கொடுத்தீங்கன்னா ஒன்லி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமலாக இந்த இது மட்டும்தான், உங்களுக்கு ரொம்ப மினிமலாக தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகணும்னா நீங்கள் மினிமல் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தா போதும். சரிங்களா. இது ஒர்க் ஸ்டேஷன். ஓகே, ஒர்க் ஸ்டேஷன்னா ஒர்க் ஸ்டேஷனில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குங்கிறது இதாகும். உங்களுக்கு எது வேணுமோ, என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வெர்ச்சுவலைசேஷன் ஓஸ்னால் உங்களுக்கு வெர்ச்சுவல், இப்போ ஹைப்பர் வி மாதிரி உங்களுக்கு வந்து CentOSலேயே அந்த மாதிரி வெர்ச்சுவலைசேஷன் வச்சுருக்கான். சரிங்களா. ஸோ அது மட்டும் வேணும் அப்படின்னா, வெர்ச்சுவலைசேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ண போகிறீங்கன்னா நீ வெர்ச்சுவலைசேஷன் ஓஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து மினிமல் இன்ஸ்டால் செலக்ட் பண்ணி சர்வர் வித்து ஜியூஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு ஸோ நான் ஜியூஐ மோட்லேயும் செக் பண்ண முடியுங்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறனால சர்வர் வித்து ஜியூஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு டன்னு கொடுத்துட்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேடம்ப்னு ஒன்று இருக்குது, அது வந்து டிசேபிள் எடுத்துருங்க. எனேபிள் பண்ணிவிட்டு, எனேபிள் வந்து டிசேபிள் பண்ணுங்கள். செக் மார்க் எடுத்துருங்க, ஏன்னா ஸ்பேஸ் வந்து வீணாக எடுத்துகிட்ருக்கோம். நம்ம லேர்னிங் பர்பஸுக்கு வந்து இன்னும் நோ ப்ராப்ளம், அது வந்து டிசேபிள் பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா. ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் இதுக்கெலாம் வந்து ஸோ இது க்ராஷ் ஆனால் இதுலேருந்து உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அதனால் ப்ரொடக்ஷன் சைடு வந்து நம்ம அந்த இதை வந்து டிசேபிள் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. சரிங்களா. ஸோ நம்ம லேர்னிங்னால உங்களுக்கு வந்து அதை டிசேபிள் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நெட்வொர்க் நாம் கொடுக்கணும். ஸோ இதில் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு கான்ஃபிகரில் போய்ட்டு இது வந்து டிஹெச்சிபி எடுக்கு நான் வந்து ஸ்டாட்டிக்காக கொடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ இதில் போய்ட்டு மேனுவல் ஆடு, இதுக்கு ஒரு ஐபி கொடுக்குறேன். என்னோட லேன் ஐபியில் உள்ள சீரீஸில் ஒரு ஐபி கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ மாஸ்க்கு 24 மார்க்ஸ் கொடுக்க 255 0. ஓகே, கேட்வே வந்து 192.168.1.1 என்னோட ரவுட்டரோட ஐஎஸ்பி ரவுட்டரோட அட்ரஸ். ஓகேங்களா. டிஎன்எஸ் வந்து நான் வந்து கூகுள் டிஎன்எஸ் கொடுக்குறேன். ஸோ 2 டிஎன்எஸ் கொடுக்குறதுக்கு ஒரு கமா கொடுத்துட்டு 2வது டிஎன்எஸ் 4.2.1. சரிங்களா. இது கூகுள் டிஎன்எஸோட இது கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிரும். சரிங்களா. டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதாயிரும். அப்புறம்
நீங்கள் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். அவ்வளோதான். ஓகே, பிகின் இன்ஸ்டலேஷன். ஸோ இதில் ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் நான் வந்து ஒரு சிம்பிளாக செட் பண்ணியிருக்கேன். பட் ப்ரொடக்ஷன் சைடில் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு தான் செட் பண்ணணும். சரிங்களா? ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் போஸ்ட் அதுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போவே பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? நான் சும்மா ஒரு அட்மின் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ஒரு சூடோ யூஸராக வந்து அட்மின் யூஸராக வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து ஒரு அட்மின் யூசர். சூடோ ரைட்ஸ் இந்த யூசருக்கு இருக்கும். மேக் திஸ் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா சூடோ ரைட்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஸோ வந்து இனிமேல் வந்து உங்கள் இன்ஸ்டலேஷன் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் ஓகே, இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரீபூட் பண்ணால் ஓஎஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதிலேருந்து செட்டிங்ஸில் போயிட்டு டிவிடியை வந்து அன்மவுண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, அன்மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு ரீபூட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ரீபூட் ஆகுது. ஸோ இப்போ லைசன்சிங் எனேபிள் ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? லைசன்சிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஐ அக்செப்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்சிங் அக்செப்டட் வரும். ஓகே, தென் ஃபினிஷ் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ யூசர் நேம் வந்து விசி அட்மின். ஸோ இது வந்து சூடோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் யூசர் க்ரியேட் பண்ணாலும் அந்த யூசர். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போக வேண்டியதான். ஸோ என்ன லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிருக்கு? இங்கிலீஷ் வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைவசி ஆன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் இருக்கான்னு கேட்குது. ஸோ நம்ம அதை இப்போ எதுக்கு எனேபிள் பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்ஸ்டலேஷன் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ அது ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ப்ரௌசர் இது ஓப்பன் ஆகுது. இதான் வந்து CentOSோட 8ஓட டெஸ்க்டாப் ஸ்க்ரீனு. இதில் ஆக்டிவிட்டீஸில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இது ப்ரோக்ராம்ஸ் உபுண்டு மாதிரி சைடில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம டெர்மினலில் போய்ட்டு நம்ம வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஐபி மட்டும் கன்ஃபிகர் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், கன்ஃபிகர் ஆகிருக்கு 192.168.1.11. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம NFS சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.